நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். मुनि विनती करते मस्तक चरणों में धरते, सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता, तुम क्षीर भवानी शुभदाता, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा, तुम्हारी कृपा तुम्हारी दया, मांगे हम पृथ्वी लोक के प्राणी, महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे, शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे, स्नेह भरा नाता।
நான் சொன்னபடி உங்கள் பெண்களை மீட்காமல் இருந்தால் என்னிடம் உள்ள அனைத்தையும் தர காத்திருக்கிறேன். மாளிகையில் நாங்கள் என்ன தர வேண்டும் என்கிறீர்கள்? வைஷ்ணவியை. வைஷ்ணவி? அப்பா, உங்கள் கடமையை மறக்காதீர்கள். அன்பு மக்களை மறக்காதீர்கள். அவர்கள் துயரை நீக்குங்கள். கண்ணீரை துடையுங்கள். அவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள். இந்த கருத்துக்கள் அன்பு மகளே உன்னை துர்ஜயனிடம் ஒப்படைக்கவா? ஆமாம் தாயே. மகளே, உன்னை எப்படி தனியாக அனுப்புவது? எப்படி அனுப்புவது? அப்பா, இப்போதே நீ துர்ஜயனிடம் செல்ல நீங்கள் ஆணையிடுங்கள். இல்லை என்றால் மக்களின் முன்னால் தாங்கள் நிற்க இயலாது. அது நாட்டுக்கும் நல்லதல்ல. வைஷ்ணவி, என்ன விளையாட்டு? இங்கே மாயை கற்று மிரட்டுவதற்கு ரதத்திலே வந்தாயா? அரக்கர் வேந்தே, உண்மையைத்தான் சொன்னேன். மரணம் உனக்கு வந்துவிட்டது. இறுதி மூச்சை நீ எண்ணிக்கொள். போதும். வைஷ்ணவியின் கதை என்ன? எங்கே அவள்? நான் வந்து விட்டேன் துர்ஜயா. வைஷ்ணவி? ஆம், நானே வைஷ்ணவி. எப்போதும் என்னை பற்றியே நினைக்கிறாய். எப்போதும் எனக்காக அஞ்சுகிறாய். எப்போதும் என்னை தேடுகிறாய். என்னை அழைத்து வர சொன்னாய் அல்லவா? அதுதான் நான் உன்னை பார்க்க வந்தேன். தீங்கு வழி செல்பவரை எரிக்கின்ற தீ நான். சின்னஞ்சிறு பெண்ணாய் இருந்து கொண்டு இந்த வணங்காமுடி துர்ஜயனை நீ மிரட்டி அடக்க பார்க்கிறாயோ? துர்ஜயா, சின்ன பெண்களை நீ மிரட்டி அபகரித்து வந்தாய் அல்லவா? அவர்களை என்னிடம் ஒப்படைத்து விடு. தர்மம் தான் உன் ஜென்மத்தை காக்கும். திரிந்து விடு. ஆதிசக்தி மாதாவின் திருவடியில் சரணடை. மன்னித்து விடுகிறேன் நான் உன்னை. பெண்ணே, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். பெண்ணே, உன்னை மரணத்தின் கையில் ஒப்படைப்பேன். நாராயண நாராயண. மாதேஸ்வரி, மாதா வைஷ்ணவி தேவி துர்ஜயனுக்கு எல்லா பயங்களையும் தீர்த்துக் கொள்ள ஒரு வாய்ப்பளித்தார். பாவம் மூர்கன் துர்ஜயன் கொடுத்த வாய்ப்பினை தவறவிட்டான். மாதா தேவரிஷி, கேடு வரும் நேரம் நெருங்கும் போது மதியும் கூட ஒழுங்கு தவறுகிறது. துர்ஜயனுக்கு போதாத நேரங்கள். வைஷ்ணவி பலமுறை அற்புத சத்திய சுரூபத்தை மூர்கனுக்கு காட்டினாள். பாவம் துர்ஜயனின் கண்களை மூடிய அகந்தை என்னும் திரை அகலாதிருந்தது. வைஷ்ணவி, உன்னுடைய தோற்றம் என்னை அச்சுறுத்தி அடக்க முடியாது. மாயாவினி, உன் போலி மாயையால் என் மன உறுதியை குலைக்க பார்க்கிறாயோ? இவன் மாயம் செய்யும் மாயாவிக்கெல்லாம் மாயாவி. தெரிந்து கொள், என் மகிமையை காத்துக்கொள்.
மகாமந்திரி சங்கால், நீயும் மடிந்தாயோ? வைஷ்ணவி! வைஷ்ணவி! இன்னும் உன் உயிர் போகவில்லையோ? மூடனே, புரிந்து கொண்டு பேசு. உண்மையில் நான் மடிவதில்லை. மரணம் என்பது எனக்கு எப்போதும் கிடையாது. நீ மடியும் ஒரு படைப்பு. என்னை மடியும் படைப்பு என்கிறாயோ? உனக்கு மரணம் இல்லையோ? என்னை நீ எதுவும் செய்துவிட முடியாது. உனக்கு மரணம் நிச்சயம். அதிலிருந்து தப்ப முடியாது. மற்றவர்கள் மடிவதை போல் நீயும் மடிய உனக்கு நேரம் நெருங்கிவிட்டது. நிறுத்து! இப்போதாவது பரமாத்மாவின் சரணங்களை பிடித்துக்கொள். உனக்கு உயர்வு கிடைக்கும். முறை கட்டு பேசும் உன்னை நான் ஒழிப்பேன். வைஷ்ணவி! வைஷ்ணவி! உனது உருவம் சிறியது, பேச்சு மலையை தொட்டு மேகத்தை தொட்டு வானத்தையும் அளக்க பார்க்கிறது. நான் உருவத்தில் சிறியவள், உண்மை என்பதில் பெரியவள். நீயோ நீர்மேல் குமிழி. தப்பான சக்திகளை மெய்யென்று நினைக்கிறாயோ? போகட்டும், சிறுமி என்றால் வரம்பு மீறாதே. அதிகம் பேசாதே. அவதிப்படும்படி நடக்காதே. எல்லை மீறாதே. என்னிடம் அடிபட்டு மடியாதே. எதிரியை இகழாதே. ஏமாந்து போவாய். எதிரில் நிற்பது துர்ஜயன். அணைய போகும் விளக்கு எப்போதும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும். உன்னுடைய பாவங்கள் பழுத்து விட்டன. வைஷ்ணவி! நாராயண நாராயண நாராயண. ஹே ஜெகதீஸ்வரி, அம்மையே நாரதனின் வணக்கம். தாம் இன்று துர்ஜயன் என்ற கொடியவனை வதம் செய்து பூமியில் மக்களை நிம்மதிப்படுத்தினீர்கள். ஏ மாதேஸ்வரி, அம்மையே உங்களுக்கு வணக்கம். தாம் எனக்கு அருள் புரிந்ததினால்தான் நான் சிருஷ்டி தொழிலை நடத்துகிறேன். இறைவன் விஷ்ணு அதை காக்கிறார். அழித்தல் பணியினை ஏற்று மகாதேவ சிவசங்கரர் மீண்டும் ஆக்குவதற்கு துணையாக அதை அழிக்கிறார். ஹே ஜெகதம்பா, அண்டங்கள் அனைத்துக்கும் தாம் தானே ஆதாரம் தாயே. ஹே மகாமாயா ஆதிசக்தி மாதா, தாம் மூலாதாரத்தின் புகு ரூபமாகவும் ஆதிஸ்தானத்தில் புவ ரூபமாகவும் மணிப்பூர அநாகத விஷுக்தி ஆக்ஞா சக்கரங்களில் ஸ்வக மக தப ஜனக ரூபமாகவும் அடுத்து சகசிராரமதில் சத்தியரூபமாய் உள்ளீர். தாம் தான் அகிலத்தின் விரிவு. ஹே மாதேஸ்வரி, தாம் தான் நாராயணியாகவும் தாம் தான் வைஷ்ணவியாகவும் காட்சி தரும் மூல வடிவத்திற்கு பரமபக்தன் எனது பல கோடி வணக்கம். ஹே மகாதேவி மாதா வைஷ்ணவி, ராட்சசராஜன் துர்ஜயனை வதம் செய்து தாம் இன்று பூமண்டலம் முழுமைக்கும் அறிவுறுத்தினீர்கள். அதர்மங்களையும் அதர்மம் புரிவோர்களையும் திருத்தி சீராக்கி திரும்பவும் உயர்த்துவதற்காக தாம் இந்த அவதாரம் எடுத்தீர்கள். வணங்குகிறேன் மாதேஸ்வரி, வணங்குகிறேன்.
சேனாதிபதி, ராஜகுமாரி வைஷ்ணவி வருகிறார். வைஷ்ணவி வருகிறாள், வைஷ்ணவி வருகிறாள். அட, அங்கே ராஜகுமாரி வைஷ்ணவி தான் வருகிறார். வைஷ்ணவி வருகிறாள் மன்னா, அதோ வைஷ்ணவிதான். ஆம் விஜயா, வைஷ்ணவிதான் வருகிறார். வைஷ்ணவி வருகிறாள், வைஷ்ணவி வருகிறாள். நம் வீட்டு குழந்தைகளையும் அழைத்து வருவாள். நம் மகள் வருகிறாள். நம்முடைய மகள் என்று சொல்லாதே ராணி, நாம் அவளுடைய பக்தர் அல்லவா? அவளை நம் மகள் என்பதா? நம் மாதாவை தரிசனம் செய். மாதா வடிவில் என் மகளை பார்க்கின்றேன். வாருங்கள் மன்னா, வாருங்கள். செல். மாதா வைஷ்ணவிக்கு, 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 மாதா வைஷ்ணவிக்கு. ஏ தேவி வைஷ்ணவி, அம்மா, நீ எங்களுக்கு துன்பங்களை துடைத்து வேதனைப்பட்டவர்களை காத்து இழந்த குழந்தைகளை எல்லாம் கூட்டி வந்து அற்புதம் நிகழ்த்தி விட்டாய் தாயே. அடுத்தவர் துயரை துடைக்கும் போது மட்டும் தான் நாம் துயரம் விலகுகிறது. தேவி வைஷ்ணவிக்கு ஜெய்! தேவி வைஷ்ணவிக்கு ஜெய்! தேவி வைஷ்ணவிக்கு ஜெய்! வணக்கம் தாயே, வணக்கம் தந்தையே. மாதா வைஷ்ணவிக்கு ஜெய்! 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 மாதா வைஷ்ணவிக்கு வைஷ்ணவி, வைஷ்ணவி. அம்மா, உன்னால் எங்களுக்கு பெருமை. எல்லாம் உன்னுடைய அருள்தான் வைஷ்ணவி. எல்லாம் மாதா லக்ஷ்மியின் கருணை. நான் புரியும் செயல்கள் லக்ஷ்மியின் லீலை. லக்ஷ்மி தான் சிருஷ்டியின் மூல காரணங்கள். வைஷ்ணவி, வைஷ்ணவி, ஏ வைஷ்ணவி, நான் இவளை பெற்றேன். மாதா, நீயோ உலகத்தையே பெற்றாய். எங்கள் பெற்ற மனதை குளிர வைத்தாய். சந்தேகமே இல்லை, நீ தேவிதான். அந்த ஜெகன் மாதா மகாலட்சுமியின் அவதாரம் தான். அம்மா, உனக்கு எங்கள் கோடி கோடி வணக்கங்கள். விலை மதிக்க முடியாத குழந்தையை காப்பாற்றிக்கொள். ஹே தேவி மாதா, நான் பெற்ற இந்த மகளை நீ மீண்டும் பெற்று தந்தாய். இவளை நான் வைஷ்ணவி தந்த வைரமாக மதிப்பேன். வைஷ்ணவி தேவிக்கு ஜெய்! வைஷ்ணவி தேவிக்கு ஜெய்! மாதா வைஷ்ணவிக்கு ஜெய்! மாதா வைஷ்ணவிக்கு ஜெய்! மாதா வைஷ்ணவிக்கு ஜெய்! மாதா வைஷ்ணவிக்கு दुष्टका,
மன்னரின் உடல் எங்கே? வாருங்கள் இளவரசி பைரவா, வாருங்கள் என்னுடன். பைரவா, பைரவா. துஷ்டகா, என்ன இளவரசி? எமது தந்தையின் ஈமச் சடங்குகளை நிறைவேற்ற காலம் தாழ்த்தாதீர்கள். எமது தந்தையின் சிதைத்தீயால் எனது எதிரிகளின் ராஜ்யத்தை எரிக்கின்றேன். தங்களது ஆணை இளவரசி. தந்தையே, தங்கள் சிதை மேல் ஆணை. தங்கள் மரணம் என்னை சூடேற்றி விட்டது. ராஜா ரத்னாகரனும் அவன் மகள் வைஷ்ணவியும் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த ராஜா ரத்னாகரனை, அவன் மகள் வைஷ்ணவியை பழி தீர்த்து நானும் எரிக்கிறேன். அவர்கள் இருவர் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த ராஜ்யத்தையே எரித்து விடுகிறேன்.